வணக்கம். உலகத்துல எங்கேயோ நடக்கிற பிரச்சனை நம்ம பர்ஸை எப்படி காலி பண்ணுது, அதிலிருந்து தப்பிக்க முதலீடு ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். இப்போ மத்திய கிழக்குல நடக்கிற கலவரம் நம்ம ஊர்ல எப்படி விலைவாசியை ஏத்தி நம்ம சேமிப்ப உருக்குது தெரியுமா? வாங்க பாப்போம். அங்க நடக்கிற பிரச்சனையால கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $110 கிட்ட போயிடுச்சு. இதுதான் விலைவாசி உயர்வுக்கு முதல் காரணம். கச்சா எண்ணெய் ஏறினதால நம்ம ரூபாய் மதிப்பு சரிஞ்சு ஒரு டாலருக்கு 96 ரூபாய தாண்டிடுச்சு. நம்ம இறக்குமதி செலவு எகிரிடும். இதோட நேரடி அடி யாருக்கு? நமக்கு தான். அதான் பெட்ரோல் டீசல் விலையை உடனே லிட்டருக்கு $3 ஏத்திட்டாங்க பாத்தீங்களா? சுருக்கமா சொல்லணும்னா, வெளிநாட்டு போர் நம்ம செலவு அதிகமாக்கி பணவீக்கத்தை, அதாவது விலைவாசிய அப்படியே ராக்கெட் வேகத்துல ஏத்திடுது. அமெரிக்கா சீனா தலைவர்களோட சந்திப்புல எடுத்த முடிவுகளும் தாய்வான் விவகாரமும் சேர்ந்து உலக பொருளாதாரத்தையே இப்ப மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. இதனால நம்ம வர்த்தக பற்றாக்குறை ஏப்ரல்ல $28 பில்லியன் தாண்டிடுச்சு. இந்த பணவீக்கத்தை சமாளிக்க பேங்க் சேமிப்பு மட்டும் பத்தாது, முதலீடும் ரொம்ப முக்கியம். இதோட எதிரொலியா நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் சரிஞ்சிடுச்சு. ஆனா புதுசா முதலீடு பண்றவங்க பயப்பட வேணாம். நீண்ட கால முதலீட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம். சந்தை இறங்கினாலும் பெரிய முதலீட்டாளர்கள் HDFC மாதிரியான நல்ல நிறுவனங்களோட பங்குகளை விலை கம்மியா இருக்குன்னு இப்ப அதிகமா வாங்குறாங்க. முதலீட்ல உங்க வயசு ரொம்ப முக்கியம் பாஸ். இளைஞர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா வயசானவங்க பாதுகாப்பான முதலீடுகளை மட்டும்தான் தேடணும். பங்குகள்ல நிறைய வகை இருக்கு. பாருங்க, சந்தை சரிஞ்சாலும் டாடா மோட்டார்ஸ், ஃபார்மா, IT பங்குகள் எல்லாம் இப்ப நல்ல லாபம் கொடுத்திருக்கு. அதே நேரம் ஃபைனான்ஸ், மெட்டல் பங்குகள்லாம் அடி வாங்கியிருக்கு. அதனால தான் புது முதலீட்டாளர்கள் மொத்த பணத்தையும் ஒரே இடத்துல போடவே கூடாது. பங்குச்சந்தை மட்டுமில்ல, கிரிப்டோ கரன்சின்னு ஒரு புதிய முதலீடும் இருக்கு. ஆனா இதுல லாபமும் பெருசு, ரிஸ்க்கும் ரொம்ப பெருசு. பிட்காயின் மதிப்பு 82,000 இருந்து $79,000 டக்குன்னு சரிஞ்சிடுச்சு. இதுல ஏமாற்றங்களும் இருக்குன்னு புதுசா வர்றவங்க புரிஞ்சுக்கணும். புதிய சட்டங்களோட நம்பிக்கையும் போர் பயமும் கிரிப்டோவை ரெண்டு பக்கமும் பிடிச்சு இழுக்குது. நமக்கு புரியாத விஷயத்துல முதலீடு செய்யாம இருக்கிறதே சேஃப். என்னதான் உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டாலும் பணவீக்கத்தை பீட் பண்ணி சேமிக்க உங்களோட முதல் பாதுகாப்பான முதலீட்டை இன்னிக்கே தொடங்குங்க. தயாரா?